ஜென்ரல் இங்கிலீஷ் ரிவிஷன் டெஸ்ட் பார்ட் 2 பார்க்குறோம் இன்னைக்கு. கொஷின்ஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். கொஷின் நான் ரீட் பண்ணுறேன், தென் ஆன்சர் நீங்கள் கெஸ் பண்ணுறதுக்கு 3 to 5 செகண்ட்ஸ் டைம் கொடுக்குறேன். ஆன்சர் நீங்கள் கெஸ் பண்ணக்கப்புறம் நான் உங்களுக்கு ஆன்சர் சொல்கிறேன். கொஷின்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், ஃபில்லிங் த பிளாங்க்ஸ். கலெக்டிவ் நவுன் நமக்கு கேட்குறாங்க. எ டேஸ் ஆஃப் கவுஸ் வேர் கிரேசிங் த கிராஸ். இங்கே நமக்கு கீவேர்ட் வந்து கவுஸ். கவுஸ் வந்து என்ன சொல்லுவோம், அதோட மந்தை. அப்போ மந்தைங்கிற வார்த்தை நமக்கு எதில் வருது அப்படிங்கிறத ஃபைன் பண்ண போகிறோம். ஆன்சர் கெஸ் பண்ணிட்டீங்களா? எ ஹர்ட் ஆஃப் கவுஸ் வேர் கிரேசிங் த கிராஷ். அப்போ நமக்கு ஹர்ட் ஆஃப் அப்படிங்கிறத கரெக்டான கலெக்டிவ் நவுன். செகண்ட் கொஷின், சூஸ் த கரெக்ட் ப்ளூரல் ஃபார்ம். கரிக்குலம் அப்படிங்கிற வேர்டோட ப்ளூரல் ஃபார்ம் நமக்கு கேட்குறாங்க. கரிக்குலம் என்ன போடலாம்? யூஎம் வந்திருக்கு, ஸோ நம்ம ஏ போடலாம். கரிக்குலா அப்படிங்கிறது தான் கரெக்டான ப்ளூரல் ஃபார்ம். ரெண்டு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க, காம்ப்ளெக்ஸ் அண்ட் காம்பவுண்ட் சிம்பிள். சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். அன்லெஸ் யூ கன்சல்ட் அ டாக்டர் யூ கேனாட் ரெக்கவர். இன் த ஈவெண்ட் ஆஃப் நாட் கன்சல்டிங் அ டாக்டர் யூ கேனாட் ரெக்கவர். இது என்ன சென்டென்ஸ்னு கண்டுபிடிங்க. அன்லெஸ் யூ கன்சல்ட் அ டாக்டர் யூ கேனாட் ரெக்கவர். இதை ஃபைன் பண்ணிட்டீங்களா? அன்லெஸ், அப்போ இஃப் ஆர் அன்லெஸ் வந்தால் அது நமக்கு காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். இஃப் இல்லை அன்லெஸ் வருது அப்படின்னா அது நமக்கு காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறது கண்டுபிடிச்சாச்சு. ரெண்டு காம்ப்ளெக்ஸ் இருக்குது. செகண்ட் சென்டென்ஸ் பார்க்கணும். இந்த ஈவெண்ட் ஆஃப் நாட் கன்சல்டிங் அ டாக்டர் யூ கேனாட் ரெக்கவர். அப்போ இந்த ஈவெண்ட் ஆஃப் அப்படிங்கிறது சிம்பிள். சிம்பிள் சென்டென்ஸில் தான் இந்த ஈவெண்ட் ஆஃப் அப்படிங்கிறது வரும். சிம்பிள் இங்கே தான் இருக்குது. ஆப்ஷன் டிங்கிறது தான் நமக்கு ஆன்சர். புரியுதுல? அன்லெஸ், இஃப் ஆர் அன்லெஸ் வந்தால் அது காம்ப்ளெக்ஸ். இந்த ஈவெண்ட் ஆஃப்ங்கிறது சிம்பிள், ஸோ ஆப்ஷன் டி தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். கொஸ்டின் 4, சூஸ் த கரெக்ட் ஆன்சர். கிளிம்ஸ் ஆஃப் வேர்ல்டு ஹிஸ்ட்ரி. இட் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் டேஷ் லெட்டர்ஸ் ஆன் வேர்ல்டு ஹிஸ்ட்ரி. கிளிம்ஸ் ஆஃப் வேர்ல்டு ஹிஸ்ட்ரிங்கிற புக்கை நமக்கு நேரு அவர்கள் எழுதியிருப்பாங்க. இந்த புக்கை 1942 எழுதி கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க அவங்க டாட்டர் இந்திரா காந்திக்காக. ஸோ இதில் எவ்வளோ லெட்டர்ஸ் இருக்குது அப்படிங்கிறது நம்மளோட கொஸ்டின். இதில் டோட்டலாக நமக்கு 196 லெட்டர்ஸ் இருக்கும். It's compiled of 196 letters. Identify the compound word. Noun plus verb கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க. Noun plus verb. இங்கே நமக்கு வாஷிங் அப்படிங்கிறது ஜெரண்ட், ஸோ இது வராது. ஆப்ஷன் ஏ வராது. போஸ்ட்டுங்கிறது போஸ்ட் பண்ணுறோம் இல்லையா, பாக்ஸுங்கிறது அந்த இடத்துல நவுன். அப்போ நவுன் எது ரெண்டு கொடுத்துருக்கிறதுல ஏதாவது ஒன்று கண்டுபிடிச்சா நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். பாக்ஸுங்கிறது நவுன்னா ஆப்ஷன் சி வராது, ஏ ஜெரண்ட் வராது. போர்டுங்கிறது ஒரு நவுன், ஸோ இதுவும் வராது. நமக்கு செகண்ட் வேர்டு வேர்ப் கேட்டிருக்காங்க. அப்போ மவுத்துங்கிறது நவுன், வாஷுங்கிறது வேர்ப். ரெண்டுமே ஃபைன் பண்ண தெரியல அப்படின்னா ஈஸியாக ஒன்றை வச்சு நம்ம ஃபைன் பண்ணுறது எப்படிங்கிறது சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட், பிரிட்டிஷ் இங்கிலீஷ் வேர்டில் சிப்ஸ்னா என்ன? அமெரிக்கன் இங்கிலீஷில் சிப்ஸுங்கிறது, பிரிட்டிஷ் இங்கிலீஷில் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். நெக்ஸ்ட் கொஷின், த சர்ப்ரைஸ்ட் பாய் டர்ன்ட் அண்ட் லுக்ட் அப் அட் த மாஸ்டர். சர்ப்ரைஸ்ட் அப்படிங்கிறதுக்கு ஆண்டனம் கேட்டிருக்காங்க. சர்ப்ரைஸ்ட்னா ஆண்டனம் அதுக்கு ஸ்டார்டில்டு. ஸ்டார்டில்டு அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர் ஃபார் சர்ப்ரைஸ்ட். மேட்ச் த ஆண்டனம். ஆண்டனம் நம்ம மேட்ச் பண்ண போகிறோம். வைட், ஹானர், பிரேவ் அண்ட் நோபல். வைடுனா நல்லா அகலமாக இருக்கிறது, நேரோனா குறுகலாக இருக்கிறது. ஹானருக்கு டிஸ்ஹானர். ஈஸியாக இருக்கா? இப்போ பிக்கு 4ன்னு கண்டுபிடிச்சா ரெண்டு ஆப்ஷன் இருக்குது, வெயிட் பண்ணலாம். பிரேவ்ங்கிறது தைரியம், கவர்டுங்கிறது தைரியம் இல்லாமல் இருக்கிறது. நோபல், இக்னோபிள். நோபலுக்கு இக்னோபிள், ஹானருக்கு டிஸ்ஹானர். அப்போ பியும் டியும் கண்டுபிடிச்சா நமக்கு ஒரே ஆப்ஷன் தான் இருக்குது, ஆப்ஷன் பி. 3, 4, 1, 2 அப்படிங்கிறது ஆப்ஷன் பியில் நமக்கு வருது. பிக் த சூட்டபிள் சஃபிக்ஸ் ஃபார் த கிவன் வேர்டு. கன்ஸ்ட்ரக்ட் அப்படிங்கிறதுக்கு சஃபிக்ஸ் கேட்குறாங்க. சஃபிக்ஸுங்கிறது அடுத்து வருது. அப்போ கன்ஸ்ட்ரக்ஷன், ION அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். சூஸ் த கரெக்ட் ப்ரிஃபிக்ஸ். ஃபார்ச்சூன் அப்படிங்கிறதுக்கு ப்ரிஃபிக்ஸ் கேட்குறாங்க. ஃபார்ச்சூனுங்கிற வார்த்தைக்கு முன்னாடி நம்ம மிஸ்ஃபார்ச்சூன் சொல்லலாம். மிஸ் ஃபார்ச்சூன் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆப்ஷன். நெக்ஸ்ட் 11th கொஸ்டின், மை ஃபாதர் வாஸ் போஸ்டட் இன் பாட்னா. ஆன் த ஃபர்ஸ்ட் சண்டே தேர் மை பிரதர் அண்ட் ஐ டிசைடட் டு டூ டேஷ் எக்ஸ்ப்ளோரிங் ஆன் அவர் பைக்ஸ். இங்கே லிட்டில் அப்படிங்கிறது ஆர்டிகிள்ஸ் கேட்டிருக்காங்க. லிட்டில் அப்படிங்கிறது நமக்கு அ ஃபார்மில் வருமானு பார்க்கணும். அண்ட் த சம் என்ன வரும்னு பார்க்கணும். மை ஃபாதர் வாஸ் போஸ்டட் இன் பாட்னா. எங்கள் அப்பாவுக்கு பாட்னாவில் போஸ்ட் போட்டாங்க. ஃபர்ஸ்ட் சண்டே தேர் மை பிரதர் அண்ட் ஐ டிசைடட் டு அ லிட்டில் எக்ஸ்ப்ளோரிங் ஆன் மை பைக்ஸ், ஆன் அவர் பைக்ஸ். சின்னதாக ஒரு எக்ஸ்ப்ளரேஷன், அ லிட்டில் எக்ஸ்ப்ளோரிங் ஆன் அவர் பைக்ஸ் அப்படிங்கிறது தான் கரெக்டு.
Next, replace the underlined incorrect word. Baby climbed above the table. Above the table na table மேல. அப்போ on to the table. On to the table. Under na அடியில. Below நாலும் below under ரெண்டுக்கும் சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கு. into அப்படின்னா அதுக்குள்ள. on toங்கிறது தான் மேலே. அப்போ on toங்கிறது தான் கரெக்டான ஆப்ஷன். Jenny lives dash her workplace. அவங்களோட வேலை செய்கிற இடத்துக்கு பக்கத்திலேயே அவங்க இருந்திருக்காங்க. Jenny lives near her workplace. Near her workplace. Next, filling the blanks with the correct tense form. Correct tense கண்டுபிடிக்கணும். Good students dash to lecturers carefully. Good students listen to lectures carefully. இங்கே listen. Good students அப்படிங்கிறது ப்ளூரலில் இருக்குது. அப்போ நமக்கு verb வந்து சிம்பிள் ப்ரெசண்ட்டில் இருக்கணும். அதனால் listen அப்படிங்கிறது தான் போடணும். listens அப்படின்னு வராது. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ப்ளூரலில் இருக்கனால சிம்பிள் ப்ரெசண்ட்டில் தான் நமக்கு சென்டென்ஸ் இருக்கணும். ஸ்டேட்மெண்ட் நமக்கு சிம்பிள் ப்ரெசண்ட்டில் தான் இருக்குது. 15 கரெக்ட் பாசிவ் ஃபார்ம். கரெக்டான பாசிவ் ஃபார்ம் நம்மக்கிட்ட கேட்டிருக்காங்க. பாசிவ்னா பை அப்படிங்கிறது வரணும். His attitude shocked me. attitude shocked. ஷாக்குடுங்கிறது என்ன? பாஸ்ட். அப்போ நமக்கு வந்து சென்டென்ஸ் பாஸ்டில் இருக்கணும். ஷாக்குடு 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 எல்லாமே பாஸ்டில் தான் இருக்குது. பாஸ்டில் நமக்கு வாஸ் வரலாம், இல்லைனா வேர் வரலாம். ஒரு வாஸ் இருக்குது, இன்னொரு வாஸ் இருக்குது. ஆப்ஷன் பியும் வராது, டியும் வராது. ரெண்டு வாஸ் இருக்குது. பை அப்படிங்கிற வார்த்தை நமக்கு வரணும். ஸோ இங்கே தான் பைங்கிறது இருக்குது. ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஐ வாஸ் ஷாக்டு பை ஹிஸ் ஆட்டிடியூட். 16th கொஷின் பாசிவ் வாய்ஸ். அகெயின் ஒரு பாசிவ் வாய்ஸ் கேட்டிருக்காங்க. பை வரணும். ப்ளீஸ் டு நாட் யூஸ் மொபைல் ஃபோன்ஸ் ஹியர். இங்கே எந்த பையும் வரல, இது இருக்கட்டும். சம்படி ஹேஸ் டேக்கன் அவே மை புக். No one has bought the tickets. My book has been taken away. இந்த 4 சென்டென்ஸ்லையும் பை அப்படிங்கிறது கொடுக்கல. அப்போ நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, பை அப்படிங்கிறது இந்த இடத்துல மறைஞ்சு வந்திருக்கு, இன்டைரக்டாக வந்திருக்கு. பை அப்படிங்கிற யூசேஜ் தேவையில்லை அப்படிங்கிறதுனால இவங்க போடலை. பை அப்படிங்கிறது கொடுத்துருக்கணும், ஆனால் பை வந்து நெசசரி இல்லை அப்படிங்கிறனால கொடுக்கல. அப்போ எங்கே கொடுத்துருக்கணும் அப்படிங்கிற சென்டென்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். ப்ளீஸ் டு நாட் யூஸ் மொபைல் ஃபோன்ஸ் ஹியர். இந்த இடத்துல பைங்கிறது எங்கேயுமே போட முடியல. சம்படி ஹேஸ் டேக்கன் அவே பை புக். யாரோ ஒருத்தவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இந்த இடத்துல சம் புக்ஸ் டேக்கன் அவே அந்த மாதிரி வந்தால் பை சம்படி அப்படின்னு சொல்லி வந்திருக்கணும். இங்கே வந்து பைங்கிறது எப்பயுமே லாஸ்ட்டாக வரணும். முன்னாடியே சம்படின்னு கொடுத்தாங்க. ஸோ செகண்ட் சென்டென்ஸ் வராது. நோ ஒன் ஹேஸ் பாட் த டிக்கெட்ஸ். யாருமே டிக்கெட் வாங்கலை. இங்கே டிக்கெட்ஸ்க்கு அப்புறம் பை வருமா? பை வந்து வரல. மை புக் ஹேஸ் பீன் டேக்கன் அவே பை someone. by somebody. இங்கே வந்து பை கரெக்டாக வருது பாருங்க. தேர்ட் சென்டென்ஸ் சி சென்டென்ஸை சொல்லி பாருங்க. நோ ஒன் ஹேஸ் பாட் த டிக்கெட் ஃபார் மீ அப்படின்னு வேணால் வரும். பைன்னு வராது. ஃபார் மீ, எனக்காக யாருமே டிக்கெட் வாங்கலன்னு சொல்லலாம். மை புக் ஹேஸ் பீன் டேக்கன் அவே. என்னோட புக்கை யாரோ எடுத்துகிட்டு போயிட்டாங்க. பை சம் ஒன், பை சம்மடி. அப்போ இங்கே தான் பை அப்படிங்கிறது மறைஞ்சு வந்திருக்கு. ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். பாசிவ் வாய்ஸ் ஆக்டிவ் வாய்ஸில் நல்லா கிளியராக இருக்கணும். ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் வித் ஜெரண்ட் ஃபார்ம். ஜெரண்ட் அப்படின்னாலே நமக்கு ஐஎன்ஜி வரணும். ஒரே ஒரு ஐஎன்ஜி தான் இருக்குது, ட்ராவலிங் அப்படிங்கிறது. 18th கொஸ்டின் ஐடென்டிஃபை த சென்டென்ஸ் பேட்டர்ன். டியூரிங் த வார் மெனி பீப்புள் லாஸ்ட் தேயர் ஹோம்ஸ். டியூரிங் த வார் மெனி பீப்புள் லாஸ்ட் தேயர் ஹோம்ஸ். பிரிச்சாச்சா? இப்போ சேர்த்தி சொல்லுங்கள் என்ன வரும்னு. டியூரிங் த வாருங்கிறது டைமை குறிக்குது. அப்போ இது ஒரு அஜெண்ட் ஏ வந்துடும். ஃபஸ்ட்டு ஏல நமக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஏ அண்ட் பி வராது. அடுத்தது மெனி பீப்புள்ங்கிறது சப்ஜெக்ட், லாஸ்ட்டுங்கிறது வேர்ப். எதை லாஸ் பண்ணாங்க? வாட் அவங்க லாஸ்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது வருமா? இது ஆன்சர் நமக்கு கீழே ஏஎஸ்வி ஐஓடிஓ கொடுத்துருக்காங்க. பட் இதுக்கு வந்து ஏஎஸ்விஓ தான் வரணும். எதை அவங்க லாஸ் பண்ணாங்க? வாட் அப்படிங்கிற கொஸ்டின் நமக்கு ஆப்ஜெக்டில் வரும். ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டாக வருது. பட் நமக்கு ஆன்சர் கீழே ஏஎஸ் ஐஓடிஓ கொடுத்துருந்தாங்க, டேரக்ட் இன்டைரக்ட் கொடுத்துருந்தாங்க. ஆன்சர் கீழே நமக்கு வந்து ஆப்ஷன் சி கொடுத்துருந்தாங்க. பட் கரெக்டாக வர ஆன்சர் வந்து ஏஎஸ்விஓ. செக் பண்ணிட்டேன், லாஸ்ட் வந்து ஆப்ஜெக்ட் தான் வரும். 1 செகண்ட் நீங்களும் செக் பண்ணிக்கோங்க இந்த கொஸ்டினை. 19th கொஸ்டின் செலக்ட் த கரெக்ட் டென்ஸ் ஃப்ரம் த ஆப்ஷன். கரெக்ட் டென்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். Each boys and each girls was given a special prize. Each boy and each girl were given a special prize. Each boy and each girl was given a special prize.
இங்கே பாய்ஸு கேர்ள்ஸுன்னு கொடுத்துட்டு வாஸ் கொடுத்துட்டாங்க. வாஸ் வரக்கூடாது, வேர் வரணும். ஏன்னா பாய்ஸுங்கிறது நமக்கு வந்து ப்ளூரலில் இருக்குது. ஈச் பாய் அண்ட் ஈச் கேர்ள்ங்கிறது சிங்குலரில் இருக்குது. ஸோ இங்கே வேர் வரக்கூடாது, வாஸ் வரணும். ஈச் பாய் அண்ட் ஈச் கேர்ள் கரெக்டாக இருக்குது, வாஸ் இருக்குது, இது கரெக்டாக இருக்குது. ஈச் பாய்ஸ் அண்ட் ஈச் ஆஃப் த கேர்ள்ஸ் வேர் கிவன். பாய்ஸுங்கிறது ப்ளூரலில் இருக்குது, வேர் வரணும். ஆப்ஷன் சி மட்டும்தான் கரெக்டான சென்டென்ஸாக இருக்குது. Filling the blanks with suitable article. The child was playing with a yellow balloon. ஒரு yellow balloon வச்சு child வந்து விளையாண்டுட்டு இருந்திருக்காங்க. Filling the blanks by choosing the most appropriate article. There are 3 rooms. 3 room இருக்கு, ஒரு பால்கனி இருக்கு. And a balcony in the flat. 3 ரூமும் ஒரு பால்கனியும் அங்கே இருந்திருக்கு. 22nd, courage isn't a brilliant dash, a daring deed in a moment's flash. 22nd, courage isn't a brilliant dash, a daring deed in a moment's flash. It isn't an instantaneous thing born of despair with a sudden spring. Mention the rhyme scheme. Easy, dash, flash, thing and spring. AABB அப்படிங்கிறது தான் கரெக்டாக இருக்குது. ஆப்ஷன் பி. Not mourning for the things that disappear. இங்கே வந்து அனஃபோராங்கிறத ஆன்சர். நாட்டுன்னு 2 நாட் வந்திருக்கும். ஓகேவா, இதுவும் எரர் கொஷின் தான். நாட்டுன்னு 2 நாட் வந்திருக்கும், இது ஒரு அனஃபோராங்கிறத ஆன்சர். மற்றது 3 வராது அப்படிங்கிறத ஃபைன் பண்ணும் இப்போ நம்ம. ஏன்னா ஒரு லைன் தான் கொடுத்துருக்காங்க. இமேஜரி இருக்கா, இங்கே நம்ம சென்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணுறோமா? கண்ணு, காது, மூக்கு, நம்மளுடைய 5 சென்சஸில் ஏதாவது ஒன்று இங்கே யூஸ் ஆகுதான்னு பார்க்குறோம். எதுவுமே இல்லை. ஒனமோட்டோபியா சவுண்டு வச்சு வருதா? சவுண்ட் வச்சு எதுவும் வரல. ஆஸ் லைக் இருக்கா? சிமிலியா இது? ஆஸ் லைக் இதில் இல்லை. ஸோ இது 3மே இல்லை அப்படிங்கறனால அனஃபோரா நாட் படிச்சிருப்போம், அதை வச்சு நம்ம போட போகிறோம். இன்னொரு லைன் வந்திருக்கணும், பட் அவங்க கொடுக்கல. 24th question. From what the future wails but with a hole. Mention the figure of speech. Again ஒரு figure of speech. Future wails. ஃபியூச்சர் வந்து ஒழிச்சு வச்சுக்குதாமா. ஒழிச்சு வைக்கிற செயலில் யார் செய்வா? ஹியூமன் செய்வாங்க. ஸோ ஹியூமனோட கம்பேர் பண்ணால திஸ் இஸ் அ பர்சானிஃபிகேஷன். ஹியூமன் ஆட்ரிபியூட்ஸ் இங்கே சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், சூஸ் த ரைட் ஆப்ஷன். Beside the house sits a tree, it never grows leaves. இந்த லைன்ஸ் எந்த போம்? ஹவுஸ் ஆன் எல்ம் ஸ்ட்ரீட், நாடியா புஷ். ஒரே ஒரு மரம் இருக்கு, தனியாக ஒரு வீட்டு பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கு. அங்கே ஒரு வீடு இருக்கு, அங்கே ஒரு மரம் இருக்கு, தனியாக இருக்கு அப்படின்னா நாடியா புஷ் எழுதின த ஹவுஸ் ஆன் எல்ம் ஸ்ட்ரீட். அ திங்க் ஆஃப் பியூட்டி இஸ் ஜாய் ஃபார் எவர். இங்கே திங்க் ஆஃப் பியூட்டி அப்படிங்கிற போம் நமக்கு யாரோடதுன்னு கேட்டிருக்காங்க. திங்க் ஆஃப் பியூட்டி ஜான் கீட்ஸ் எழுதின போம் தான் அ திங்க் ஆஃப் பியூட்டி. இதில் நம்ம வந்து சிந்தியா அப்படிங்கிற ஒருத்தவங்க ஸ்டோரி வரும். சிந்தியாங்கிற மூன் காடஸ் எண்டிமியான் பற்றி வந்து பேசியிருப்பாங்க. எண்டிமியான் அப்படிங்கிற ஒரு ஷெப்பர்ட் பற்றி பேசியிருக்க ஒரு ஸ்டோரி தான் என் பியூட்டி ஆஃப் திங். சம்மர் கம்ஸ் இன் அ பிளேஸ் ஆஃப் ஹீட் வித் சன்னி ஸ்மைல்ஸ் அண்ட் டஸ்டி ஃபீட். பார்த்தது கண்டுபிடிச்சிடலாமா? என்ன போம்? இந்தியன் சீசன் யார் எழுதுனா? டைர்னி, நிஷா டைரினி அப்படிங்கிறவங்க எழுதியிருப்பாங்க. இந்தியன் சீசன் போம். சம்மர் அப்படிங்கிறது வந்தால் என்ன ஆகும்? சன் வந்து சிரிச்சுக்கிட்டே வருது, நம்ம வெளியில் போய் மணலில் விளாண்டு நம்ம காலெல்லாம் ரொம்ப மண்ணாயிரும் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு போம். நெக்ஸ்ட், அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப் அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப். இங்கே ஸ்லீப் அப்படிங்கிறது என்னன்னா அ சிம்பிள் ஆஃப் டெத், இறந்து போகிறது, கடைசி காலத்தில் இறந்து போகிறது தான். அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப், நான் சாகிறதுக்குள்ளே அச்சீவ் பண்ணுறதுக்கு நான் போக வேண்டிய தூரம் இன்னும் நிறையா இருக்குது. Choose the right answer from the options. Even the smallest of gift deserves a thank you. உலகத்தில் ரொம்ப சின்ன கிஃப்டாக இருந்தாலும் அதுக்கு தேங்க்யூ அப்படிங்கிற வேர்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தேங்க்யூ சொல்லணும். Through the flowers and foliage glancing like a child at play. Through the flowers and foliage glancing like a child at play. இது நமக்கு என்ன போம்னு கேட்டிருக்காங்க. போமோட லைன்ஸ் பாசிட்டிவாக இருக்குது. இப்போ நமக்கு இது என்ன போம்னு தெரிலனா எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்கிறேன். போமோட லைன்ஸ் பாசிட்டிவில் இருக்குது. பாய்சான் ட்ரீ அப்படிங்கிறது ஒரு நெகட்டிவ் போம். இதில் வந்து எனிமி அண்ட் ஃப்ரெண்டோட அந்த கான்செப்ட் பற்றி பேசியிருப்பாங்க. அப்போ இதுவாக இருக்காது. ஆண்ட் அண்ட் கிரிக்கெட்டில் வந்து ஆண்ட் சொல்லும், நான் ரொம்ப லாயலான ஆள், நான் வந்து ரொம்ப ஜென்யூனாக என்னோடய ஒர்க்கை நான் பண்ணுவேன், நீ சோம்பேறியாக இருக்க, டான்ஸ் ஆடுற, பாட்டு பாடுற அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வர்றதுக்கு வாய்ப்பில்லை. காமெட்ங்கிற போமில் இந்த மாதிரியான லைன்ஸ் வந்து வராது காமெட்டில். ஸோ ரிவர் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆப்ஷனாக இருக்கணும். காமெட்டில் வந்து இந்த கான்செப்டே கிடையாது. ஃப்ளவர், ஃப்ளோலியேட், சைல்டு இந்த மாதிரியான கான்செப்ட் கிடையாது.
காமெட் ரிவர் பொறுத்த வரைக்கும் தான் ரிவரை வந்து கம்பேர் பண்ணியிருப்பாங்க, சைல்டாக கம்பேர் பண்ணியிருப்பாங்க, யங்காக கம்பேர் பண்ணியிருப்பாங்க, ஓல்டு, இந்த மாதிரி வந்து ஹியூமன்ஸை டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸில் கம்பேர் பண்ணி பேசியிருப்பாங்க. இங்கே சைல்டுங்கிற வேர்டும் இருக்கிறனால ரிவர் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆப்ஷன். எ சில்லி யங் கிரிக்கெட் அக்காஸ்டம்டு டு சிங். யங் கிரிக்கெட்டுங்கிற வேர்டு வந்துருச்சு, த ஆண்ட் அண்ட் த கிரிக்கெட் அப்படிங்கிறது தான் அந்த போம். மை ஹார்ட் வில் கீப் த கரேஜ் ஆஃப் த குவெஸ்ட். இங்கே குவெஸ்ட் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிருக்காங்க. குவெஸ்ட் அப்படின்னா லாங் சர்ச் ஃபார் சம்திங். வில்லிங் டு டூ சம்திங் அப்படின்னா அன்ரிலக்டன்ட். அன்ரிலக்டன்ட்டுங்கிற வேர்டு தான் வில்லிங் டு டூ சம்திங். குவெஸ்ட் அப்படிங்கிறது லாங் சர்ச் ஃபார் சம்திங், டிஃபிகல்ட் டு ஃபைண்ட், கண்டுபிடிக்கவே முடியல, ஸோ ரொம்ப நேரமாக நான் தேடிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது தான் குவெஸ்ட் அப்படிங்கிறது. 33 இட் இஸ் அ ஹியூமன் எர்த் தட் வி டிஃபைல். இது ஒரு ஹியூமன் எர்த், இதில் தான் நம்ம என்ன பண்ணுறோம், அழுக்கு பண்ணிட்டு இருக்கோம், இதை வந்து மோசமான நிலைமைக்கு மாற்றிட்டு இருக்கோம். டிஃபைல் அப்படின்னா அதை ரொம்ப வந்து கெடுக்கிறது, டேமேஜ் பண்ணுறது, பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இல்லாத மாதிரி டேமேஜ் பண்ணுறது பேர் தான் டிஃபைல். டேமேஜ்டு அப்பியரன்ஸ், எல்லாத்துலேயுமே டேமேஜுங்கிற வேர்டு இருக்குது. அதுக்கடுத்து வேல்யூ ஆஃப் ஃபைலாக ஹியூமனிட்டின்னு பார்க்கும்போது அதோட அப்பியரன்ஸ், பார்க்குறதுக்கு அது ரொம்ப மோசமாக இருக்கிற அளவுக்கு டேமேஜ் பண்ணுறது பேர் தான் டிஃபைலுங்கிறது. 34 கோ தென் சேஸ் த ஆண்ட் அண்ட் டான்ஸ் த விண்டர் அவே. இங்கே வந்து ஆண்ட் நம்ம கிரிக்கெட் கிட்ட சொல்லுது, நீ என்ன பண்ணிட்டு இருந்த இத்தனை நாளாக சாப்பாடு சேர்த்து வைக்காம அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு நம்ம கிரிக்கெட் சொல்லும், நான் வந்து பாடிட்டு இருந்தேன், ஐ அக்காஸ்டம் டு சிங், நான் பாடிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லும். ஸோ அதுக்கு ஆண்ட் சொல்லும், போ இப்போ வின்டர் வருது, நீ வின்டரில் டான்ஸ் ஆடி அந்த வின்டரை துரத்திடு அப்படின்னு சொல்லுது. த சென்டிங் ஹி ஹேஸ்டிலி லிஃப்டட் த விக்கெட், இந்த மாதிரி சொல்லி அது வந்து வெளியே அனுப்பிடுச்சு. இப்போ ஹேஸ்டிலி அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஹேஸ்ட்லினா ஹரிட்லி, நீ போய் பாட்டு பாடி எப்படி நீ உன்னோட ஃபுல் சம்மரையும் என்ஜாய் பண்ணியோ அந்த மாதிரி இப்போ வின்டர் வருது, டான்ஸ் ஆடி நீ வந்து அதை என்ஜாய் பண்ண, அதை வந்து அனுப்பிடு அப்படின்னு சொல்லுது. சொல்லிட்டு வேகமாக அதை வெளியில் விட்டு கதவை வந்து சாத்திரும். அப்போ ஹேஸ்டிலினா ஹரிட்லி, கோவமாக வேகமாக அந்த கதவை வந்து சாத்திடுது. With buzzing wings, he sung a laugh. Then nearer and nearer drew, thinking only of her brilliant eyes and green and purple hue. இங்கே நம்ம பார்க்க வேண்டியது green and purple hue, brilliant-ஆன ஐஸ். ஸோ இங்கே ஷீ அப்படிங்கிறது நமக்கு யாரை சொல்கிறாங்கன்னா ஆண்ட். இது வந்து என்ன போம்னா ஸ்பைடர் அந்த ஃப்ளை அப்படிங்கிற போம். இதில் ஸ்பைடர் அப்படிங்கிறது ஹிஃப். ஹூ டாஸ் ஷீ ரெஃபர் டு, இங்கே ஷீங்கிறது யாருன்னு கேட்டிருக்காங்க. இது ஸ்பைடர் அண்ட் த ஃப்ளை அப்படிங்கிற போம். இதில் வந்து ஹீ அண்டு ஷீன்னு ரெண்டு, நம்ம ஹியூமனை சொல்கிற மாதிரி ஃப்ளை அண்ட் ஸ்பைடரை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஹீ அப்படிங்கிறது ஸ்பைடரை பற்றி பேசியிருப்பாங்க, ஷீ அப்படிங்கிறது ஃப்ளையை பற்றி பேசியிருப்பாங்க. ஸோ ஃப்ளை கிட்ட ஸ்பைடர் சொல்லுது, எவ்வளோ அழகான பிரில்லியன்ட் ஐஸ் உனக்கு இருக்குது, க்ரீன் அண்ட் பர்பிள் கலரில் நீ ரொம்ப தகதகான மின்னுறியே அப்படின்னு சொல்லி அதோட விங்ஸை பார்த்து புகழ்ந்து பேசுது. அப்போ ஃப்ளை அப்படிங்கிறத ஷீயை வந்து மென்ஷன் பண்ணியிருக்கு. 36 which award was given to நெல்சன் மண்டேலா பை இந்தியா. இந்தியாவில் அவருக்கு நமக்கு என்ன அவார்ட் கொடுத்துருப்பாங்க, பாரத் ரத்னா கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட், regard to battle for Jhansi, which one of the following is true? In the Johannesburg massacre, the Rani of Jhansi did not play an active role at the beginning, but in the due course of time, she decided fight, preferring an honorable death in the battlefield from the hangman rope. அதுக்கு ரீசன், ராணி ஆஃப் ஜான்சி convined that the British government held her responsible for the mutiny and massacre and that she would not have to face a trial on his charge. இங்கே நமக்கு இந்த ஜோஹன்பர்க் மேசாக்கரே அப்படிங்கிறதுல அவங்க லாஸ்ட்டாக தான் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஏன்னா நிறையா பேட்டில் நிறையா பக்கம் போயிட்டுருக்கும். ஸோ அவங்களால போயிட்டு பார்ட்டிசிபேட் பண்ண முடியாமல் இருந்திருக்கும். அண்ட் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஒரு மியூட்டனி, இந்த ஒரு மேசாக்கரேக்கு இவங்களும் ஒன் ஆஃப் த காரணம் தான் அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்பாங்க. இதனால் இவங்க வந்து இறந்து போயிருப்பாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ. ஆர் இஸ் கரெக்ட்லி எக்ஸ்பிளைன் த ஆன்சர் ஏ. ஓகே, இந்த ட்ரையலில் வந்து இவங்க ஃபேஸ் பண்ண விரும்பாதனால தான் போயிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம கரெக்ட். ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டாக இருக்குது. 38th question. Kalpana Chawla said, the path from dreams to success does exist. From the above line, she became inspiration for. இந்த above லைனில் அவங்க யாருக்கெல்லாம் இன்ஸ்பிரேஷன் ஆகுறாங்கன்னா இந்தியன் யூத்துக்கு. ஸோ நம்ம ஒரு பாத்தில் போயிட்டுருக்கோம் அப்படின்னா அந்த ட்ரீம் வந்து கண்டிப்பாக இருக்குது, அது ஒரு நாள் சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிறது இந்தியன் யூத்துக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கு. அடுத்து ஒரு பெரிய பேசேஜ் கொடுத்துருக்காங்க. கொஷின்ஸ் வந்து நம்ம பார்க்கணும். உதகமண்டலம் பற்றி இங்கே கொடுத்துருக்காங்க. டேட்டா கொஷின் போயிடலாம். 39 குயின் ஆஃப் ஹில்ஸ் அப்படிங்கிறது ஊட்டி தான் மலைகளின் அரசி என்று அழைக்கப்படும். செஞ்சுரிஸ் எஹோ உதகமண்டலம் வாஸ் கால்டு ஒட்டகாமண்ட் அப்படின்னு கூப்பிடுவாங்களா, இல்லை ஒத்தை கால் மண்டு அப்படின்னு கூப்பிடுவாங்களா, என்னன்னு கூப்பிடுவாங்க? ஒட்டகாமண்ட் அப்படிங்கிறது இங்கிலீஷ் வேர்ட், நமக்கு வந்து ஒத்தை கால் மண்டு அப்படிங்கிறது தான் கரெக்ட். உதகமண்டலமை ஒத்தை கால் மண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Which activity provides thrilling entertainment for the tourist?
டூரிஸ்ட்க்கு ரொம்ப த்ரில்லிங் என்டர்டைன்மெண்ட்டாக இங்கே இருக்கிறது ஊட்டியில் போட்டிங் ஆக்டிவிட்டி தான் ரொம்ப த்ரில்லிங்கான ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குது. இது எல்லாமே பேசேஜில் இருக்க கொஷின் நம்ம ரீட் பண்ணி கண்டுபிடிக்கணும், ஆன்சர் கண்டுபிடிக்கணும். த மேக்ஸிமம் சம்மர் டெம்பரேச்சர் ஆஃப் உதகமண்டலம். மேக்ஸிமமாகவே உதகமண்டலமில் எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்கும்? 25 டிகிரி செல்சியஸ் வந்து இருக்குது. உதகமண்டலமில் இருக்க ட்ரைப் யார்? தோடா. தோடா ட்ரைப் தான் நமக்கு உதகமண்டலமில் இருக்காங்க. மேக்ஸிமமாக இங்கே நமக்கு சம்மர் டெம்பரேச்சர் 25 டிகிரி செல்சியஸ் தான் மொத்தமாகவே டெம்பரேச்சர் வந்து அங்கே நமக்கு இருக்குது. 44 டேஷ் இஸ் த சர்வன்ட் விமன் சி ராஜகோபாலாச்சாரிஸ் த நோஸ் ஜுவல். நோஸ் ஜுவல் கதையில் நமக்கு சர்வெண்ட்டாக இருக்கவங்க யாருன்னு கேட்டிருக்காங்க. குப்பாயி அப்படிங்கிறவங்க தான் சர்வெண்ட்டாக இருப்பாங்க. ராமாயி இல்லை ராமையா அப்படிங்கிறவங்க வருவாங்க. ராமையா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு பாருங்க. ராமையா அப்படிங்கிறவர், ராமையா ஒய்ஃப் வருவாங்க. மீனாட்சி அம்மாள் வருவாங்க. அடுத்து ராமநாதன் வருவாங்க. இவங்களாம் தான் கேரக்டர்ஸ். குப்பாயி அப்படிங்கிறவங்க சர்வெண்ட். சினானம் கேட்டிருக்காங்க. இன்ஃபெர்னோ அப்படின்னா என்னன்னா நரகம், ஹெல். இன்ஃபெர்னோனா நரகம். நெக்ஸ்ட், சம் ரெய்னி ஆஃப்டர்நூன்ஸ் தாஹூ ஸ்பெண்ட் இன் அ வெரைட்டபிள் ஃப்ரென்சி சிங்கிங் அவே ஓல்ட் வைஷ்ணவா சாங்ஸ் டு ஹிஸ் ஓன் டியூன்ஸ். அவரே சொந்தமாக டியூன் போட்டு பழைய வைஷ்ணவா சாங்ஸ் அவர் வந்து பாடிட்டு இருப்பார். ரெய்னி ஆஃப்டர்நூன்ஸில் அவர் பழைய வைஷ்ணவா சாங்ஸை பாடிட்டு இருப்பார். ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் த ஃபாலோயிங் வேர்ட்ஸ் ஆர் அட்டர்ன்டு பை ஐசாக் நியூட்டன். ஐசாக் நியூட்டன் நமக்கு அட்டர்ட் பண்ண வேர்ட்ஸ் என்ன கேட்டிருக்காங்க. ஐ சீம் டு மை செல்ஃப் லைக் அ சைல்டு. அவர் தன்னைத்தானே ஒரு குழந்தையா நினச்சிட்டு இருந்திருக்காரு. ஐ சீம் டு மை செல்ஃப் லைக் அ சைல்டு. வேர் இஸ் த பியர்ஸ் நர்சரி சிச்சுவேட்டட். பியரோட நர்சரி நமக்கு நியூயார்க்கில் சிச்சுவேட் ஆயிருக்கும். இந்த கதை ரொம்ப சூப்பராக இருக்குல்ல, கரடி கதை. உங்களுக்கு இந்நேரம் கதையெல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம கொஷின்ஸ் மட்டும் வேகமாக பார்த்துடலாம். லிட்டில் சைக்ளோன் வாஸ் ரெஸ்கியூடு பை ஃப்ரெண்ட்லி ஹேண்ட்ஸ் ஆஃப் த ஜுவாலஜிக்கல் சொசைட்டி. இங்கே வந்து ஃப்ரெண்ட்லி ஹேண்ட்ஸ் கொடுக்காம ஜுவாலஜிக்கல் சொசைட்டி மட்டும் இருந்தாலுமே நீங்கள் சூஸ் பண்ணலாம். பட் ஜுவாலஜிக்கல் சொசைட்டின்னு கொடுத்து ஃப்ரெண்ட்லி ஹேண்ட்ஸ்னு கொடுத்துருந்தாங்கன்னா ஃப்ரெண்ட்லி ஹேண்ட்ஸ் ஆஃப் த ஜுவாலஜிக்கல் சொசைட்டியை சூஸ் பண்ணணும். பிகாஸ் இது வந்து புக் பேக் ஆன்சர், இம்பார்ட்டன்ட். நீங்கள் இப்படி தான் சூஸ் பண்ணணும். லிட்டில் சைக்ளோனை யார் ரெஸ்கியூ பண்ணியிருக்கா? ஃப்ரெண்ட்லி ஹேண்ட்ஸ் ஆஃப் த ஜுவாலஜிக்கல் சொசைட்டி. த ஸ்டோரி த லிட்டில் ஹீரோ ஆஃப் ஹோலாண்ட். லிட்டில் ஹீரோ ஆஃப் ஹோலாண்ட் நமக்கு மேரி மேப்ஸ் டாஜ் அப்படிங்கிறவங்க எழுதின ஒரு கதை. மேரி மேப்ஸ் டாஜ் அப்படிங்கிறவங்க தான் த லிட்டில் ஹீரோ ஆஃப் ஹோலாண்டுங்கிற ஸ்டோரியை எழுதியிருக்காங்க. டைம் ரொம்ப கன்சியூம் ஆகிற மாதிரி இருக்கிறனால நான் இதை 50 கொஷின்ஸோட ஸ்டாப் பண்ணுறேன். நெக்ஸ்ட் 50 கொஷின்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூஸாக பார்த்துட்டே வாங்க. எல்லா கொஷினுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். கண்டிப்பாக இதில் 10 கொஷின் ஆச்சும் ரிப்பீட் ஆகிறதுக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், தாராளமாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். டேரெக்டாக கேட்கலனாலுமே இன்டெரக்டாக வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ கண்டினியூ பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். மைசெல்ஃப் ஹர்ஷா. வெல்கம் டு ஹர்ஷா டிஎன்பிஎஸ்சி கிளாஸ். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ.